அவளுக்கான ரெட் கார்டை ரிவோக் பண்ணுவாங்களா? அவளுக்கு சாரி கேட்க வேண்டிய விஷயத்துல இந்த ஹோஸ்ட்டோ, டீமோ சாரி கேட்டு அவளுக்கான நியாயமான ஏவிய போடுவாங்களா? அவ தான் இந்த ஷோவோட ரன்னர் அப்படிங்கிற ரெகக்னேஷன் அவளுக்கு குடுப்பாங்களா? கன்சிடரேஷன் அவளுக்கு குடுப்பாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா குடுக்க மாட்டானுங்க. அப்பயுமே அந்த ஹோஸ்ட் இவள நக்கலும் நையாண்டியுமா அப்படியே வாழைப்பழத்துல ஊசி அழுத்துற மாரி எதையோ ஒண்ணு சொல்லத்தான் செய்வான். எதையோ ஒண்ணு பண்ணதான் செய்வான். அரோராவ கொஞ்சுவான். விக்ரம கெஞ்சுவான். அதுக்கப்புறம் சபரிய வந்துட்டு கால்ல விழுந்து அவன் தான் டைட்டில் வின்னர்ன்னு அவன் தான் உலகத்துல இல்லாத நியாயவான் உலகத்துல இல்லாத நல்லவன். அவன மாரி ஒரு நல்லவனை உலகத்துல பார்க்கவே முடியாது. அவன மாரி ஒரு ஞானிய உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு தூக்கி அவன் கையில டைட்டில் வின்னரை குடுத்து அவன அப்படி தள்ள வச்சு கொண்டாடுவான்னா, அப்பல்லாம் கேமரா ஃபோக்கஸ தூக்கி பாரு மேல காட்டுவாங்க. அவளுக்கான ரியாக்ஷன அவளால வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. ஒண்ணு வார்த்தைகள்ல வெளிப்படுத்திருவா, இல்லன்னா அவளோட எக்ஸ்பிரஷன்ல வெளிப்படுத்திருவா. அப்படின்னும்போது அவனுக்கு என்ன விஷயம் பாரு இவள இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் ஒண்ணு பண்ணுவான் ஹோஸ்ட். இல்ல சேனல் ஒண்ணு பண்ணும். அப்போ கேமரா ஃபோக்கஸ தூக்கி பாரு கிட்ட வைப்பாங்க. நம்மளுக்கு பாருவோட ரியாக்ஷனை பார்த்தா நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும். நம்மளுக்கே டென்ஷன் ஆகுதுன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்க அவளுக்கு கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கும். என்னடா இப்படி பண்றானுங்களே, இதுக்கு நம்ம இங்க வந்திருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவா. இந்த கமருதீன் அப்பயுமே டிஆர்பிக்காக அவ பக்கத்துல போய் உட்காருவான், கொஞ்சுவான், கெஞ்சுவான், மிஞ்சுவான், எல்லாமே பண்ணுவா. அவன் நெளிஞ்சு வளைஞ்சு அந்த இடத்த விட்டு இக்னோர் பண்ணாலும் அவன் பக்கத்துல உட்காந்தாலும் இந்த சொசைட்டி அவளை தப்பா சொல்லும். இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லும். இல்ல உட்காராம அவ அவாய்ட் பண்ணி யார் கூடயும் பட்டும் படாம இருந்தா இன்னும் திமிர் பத்தியா, இன்னும் கூட திமிரா இருக்கா பத்தியா அப்படின்னும், இல்ல முதல்ல சொன்ன மாதிரியே கமருதீனை வெளில வந்தோடனே கழட்டி விட்டா பத்தியா அப்படின்னு சொன்னோம். ஸோ அவ உட்காந்தா குத்தம், உட்காரலனா குத்தம், நின்னா குத்தம், பார்த்தா குத்தம், பார்க்கலனா குத்தம்னு இந்த கேமரா ஃபோக்கஸ் அவகிட்டயே கொண்டு போய் வச்சு எப்படி இந்த 90 நாள் அவகிட்ட இருக்க அந்த ஒரு அவள ஒரு கேமரா யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அவளுக்கான விஷயங்கள அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அவள சக்க மாரி தூக்கி போட்டது மாதிரி இந்த சீசன் பண்ணீங்க அப்படின்னும்போது, ஒரு பொண்ணுக்கு எந்த பிபி ஹிஸ்ட்ரியிலே ரெட் கார்டு ஒரு பொண்ணுக்கு குடுத்ததே இல்லன்ற மாரி, அந்த பொண்ணுக்கு அத குடுத்து, அந்த அளவுக்கு அவள நெகட்டிவா பண்ணிட்டு, இந்த ஒரு நாள்ல அவளோட இமேஜ மாத்துவீங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அந்த ஒரு நாள் டிஆர்பிக்காக நீங்க அத பண்றீங்க அப்படின்னும்போது, உங்களோட டிஆர்பிக்காக திருப்பி அவ வந்து அடி வாங்கணுமா? திருப்பி அவ வந்து அசிங்கப்படணுமா? இல்ல அவள இவ்ளோ நாள் டைரக்ட்டா அசிங்கப்படுத்தின நீங்க இப்ப இன்டைரக்டா கேமரா மூலமா ஃபோக்கஸ் வச்சு பண்ணுவீங்க. அந்த விஜேஎஸ் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒண்ணு பண்ணுவான். நக்கல் நையாண்டி பேசுவான். இல்ல அந்த அரோராவை கொஞ்சம் தூக்கி வச்சு கொஞ்சறன்ற பட்சத்துல சபரிய தாங்குறன்ற பட்சத்துல திருப்பி இவளை இரிட்டேட் பண்ணுவான். இவளுக்கான விஷயங்கள் திருப்பி அங்க வந்து இவளை வந்து அவமானப்படுத்துற விதத்திலையும் இவளுக்கான விஷயங்களை அசிங்கப்படுத்துற விதத்திலையும் கேமரா ஃபோக்கஸ் வச்சு திருப்பி சோசியல் மீடியால அவ வந்து விமர்சனத்துக்கு உள்ளாவா அப்படின்னு சொல்லும்போது அதுதான் இவனுங்களுக்கு டிஆர்பியா அகைன் வரும்னா, பாரு இப்படி உக்காந்தா, பாரு இங்க முறைச்சா, பாரு இவங்க கிட்ட சண்டை போட்டா, பாரு இவங்களை திரும்பி கூட பார்க்கல, பாரு வந்து ஹோஸ்ட்டை பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தா, பாரு வந்து ஹோஸ்ட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தா, இப்படி ஏதோ ஒண்ணு அவளை